டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் எதை படித்தா வச்சு ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் லேர்னிங் அல்காரிதமை யூஸ் பண்ணுறது தான் டேட்டா சயின்ஸ். இதை ஆட்டோமேட் பண்ணுறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டை படிப்பாங்க. ஓகேவா? இந்த கம்ப்யூட்டருங்கெல்லாம் இணைக்கிறது எப்படி, ஒரு நெட்வொர்க்கிங்கை படிப்பாங்க. இந்த டேட்டாக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுற இப்போது என் தம்பி வந்து 12th முடிச்சிட்டான் சார். இப்போது அவன் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ படிக்கணுமா இல்லை சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கணும் ஏன் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. நிறைய பேர் என்கிட்ட சண்டைக்கும் வருவீங்க. ஆக்சுவலாக வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ அப்படின்ற ஒரு டிகிரி இவங்க படித்தாங்கன்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம். இப்போ வந்து 12th முடித்தவங்க எல்லாருமே நெக்ஸ்ட்டு என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனோடு இருக்காங்க. டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் எதை படித்தா நம்மளால் வேலைக்கு போக முடியும், அதுக்கப்புறம் அதில் இருக்க சந்தேகங்கள் எல்லாமும் நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து +2 முடிச்ச எல்லாருமே வந்து காலேஜ் சேர்ந்து ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. எந்த டிகிரி படித்தா பெட்டராக இருக்குன்ட்டு நான் கண்டிப்பாக ஒரு சஜஷன் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேங்க. டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐனா என்ன சார்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான டெக்னாலஜி தான் வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. ஓகேவா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி எல்லாமே வந்து ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் தாங்க. இன்றைக்கி இவ்வளோ வியாபாரம் ஆகுது, நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் ஆகும். சரிங்களா? ஒரு பையன் இருக்கான், ஆவரேஜாக இப்போ இந்த செமஸ்டர் எவ்வளோ மார்க் எடுத்தான், அடுத்த செமஸ்டர் எவ்வளோ மார்க் எடுப்பான் அப்படின்ட்டு அந்த ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ட்ரெண்டிங்காக போயிட்டுருங்க. ஓகேவா? ஸோ கொரோனா இப்போ ஒரு நோய் வருது, அந்த நோய் வந்து எவ்வளோ வேகமாக பரவுதுன்னு கண்டுபிடிக்க வேண்டிய சுச்சுவேஷனுங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு என்ன தேவை? ஒரு டேட்டா. ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்லாம் இருந்துச்சுன்னா வந்து அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க்கில் தான் வந்து அவன் ஃப்யூச்சரில் எவ்வளோ மார்க் எடுப்பான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ எப்படி நடக்கும்னா, என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை வச்சு அந்த டேட்டாவெலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது டேட்டா இன்ஜினியரிங் எடுத்தாச்சுங்க. அதில் இருந்து சரியாக கரெக்டான அனலைசிஸ்லாம் பண்ணுறது டேட்டா அனலிஸ்ட். அதுக்கப்புறமா வந்து இதை வச்சு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் லேர்னிங் அல்காரிதமை யூஸ் பண்ணுறது தான் டேட்டா சயின்ஸ். இதை ஆட்டோமேட் பண்ணுறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் வருங்க. ஓகேவா? இதை வந்து ஒரு டிகிரியாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க, டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு. இவங்க என்ன படிப்பாங்கன்னா வந்து ஒரு டேட்டாவை எப்படி எடுக்கிறது, அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, அதுலேருந்து என்னத்தை கண்டுபிடிக்க போகிறன்ற ப்ரெடிக்ஷன். இதுதான் வந்து இந்த டிகிரி, இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. சரி சார், சிஎஸ்சி டிகிரினா அப்படி என்ன படிப்பாங்க? கம்ப்யூட்டர் இன்ஜினியர் என்னங்க பண்ணுவான்? ஒரு கம்பெனிக்கு ஒரு வெப்சைட் பண்ணி கொடுப்பான், ஒரு மொபைல் ஆப் பண்ணி கொடுப்பான். இதுதான் கம்ப்யூட்டர் பண்ணுற ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ சரவண பவனுக்கு போகிறீங்க, சாப்பிட்டு ஒரு பில்லு போடுறான். ஏப்பா என்னப்பா 2 தோசை 3 இட்லிப்பா அப்படி பில்லு போடுறீங்கம்மா, அந்த பில்லு போகிற ப்ராஜெக்டை பண்ணுறது தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க. சரி, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி அந்த பசங்க பண்ணுறதுங்க. ஸோ இந்த மாதிரி இதை பண்ணால் முதல்ல என்ன தெரியணும்? ஒரு கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர் தெரியணுங்க. அந்த கம்ப்யூட்டர் எப்படி வேலை செய்யுது, ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வேலை செய்யுது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டை படிப்பாங்க. ஓகேவா? இந்த கம்ப்யூட்டருங்கெல்லாம் இணைக்கிறது எப்படி, ஒரு நெட்வொர்க்கிங்கை படிப்பாங்க. இந்த டேட்டாக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுற டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் படிப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்றத சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்றத படிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணுற சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை படிப்பாங்க. ஓகேவா? இதுக்கு தேவையான லாங்குவேஜஸ் பைத்தான் மாதிரி லாங்குவேஜுங்க, ஜாவா மாதிரி ஒரு லாங்குவேஜஸை படிப்பாங்க. இந்த லாங்குவேஜ்லாம் வந்து உருவாக்குறதுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்ன்றதை படிப்பாங்க. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மொத்த கம்ப்யூட்டரோட எல்லாமே படிச்சுட்டு வர ஒருத்தர் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரோட நாலேஜ், ஒரு நெட்வொர்க்கோட நாலேஜுங்க, சர்வரோட நாலேஜுங்க, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டோட நாலேஜுங்க, அதை டெஸ்ட் பண்ணுற நாலேஜுன்னு எல்லா விதத்துலையுமே எக்ஸ்பர்டைஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலைங்க. இதுதான் சிஎஸ்சி டிகிரியில் அவங்க படிப்பாங்க. ஓகே சார், உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போது என் தம்பி வந்து 12th முடிச்சிட்டான் சார். இப்போது அவன் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ படிக்கணுமா இல்லை சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கணுமா? சார், நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குங்க. ஒரு ஷாக்கிங்கான நியூஸை நான் தருவேன்.
சரிங்களா, ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் மகனோ இல்லை என் தம்பியோ இருந்தாங்க அப்படின்னா வந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான் படிக்க வைப்பாங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, நிறைய பேர் என்கிட்ட சண்டைக்கும் வருவீங்க. ஆக்சுவலாக வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ அப்படின்ற ஒரு டிகிரி இவங்க படித்தாங்கன்னா அந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐக்குள்ளே மட்டும் தான் போக முடியும். அதே வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையன் இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கம்பெனியுமே காஷியன் ஃபட்டர் வந்து டேட்டா சயின்ஸ் ஏஐ படிச்சுட்டு இவன் கூட காம்படிட் பண்ண முடியும், இவனை விட ஸ்கில்லாக போவான். புரியுதுங்களா, ஓகேவா? ஸோ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் வந்து ஒரு நெட்வொர்க் இன்ஜினியராக போக முடியும், யூஐ/யூஎக்ஸ் இன்ஜினியராக போக முடியும், ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக போக முடியும், ஜாவா டெவலப்பர், பைத்தான் டெவலப்பர், பிஹெச்பி டெவலப்பருங்க, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கு, க்ளவுட் கம்ப்யூட்டிங் இன்ஜினியருங்க, சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஜினியருங்க, டெவாப்ஸ் இன்ஜினியர்னு இதில் எதில் வேணும் போக முடியுங்க. சரிங்களா, ஓகேவா? அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இவன் போக முடியுங்க. ஸோ ஒரு சிஎஸ்சி டிகிரி படிக்கிறவன் எந்த ஃபீல்டுக்கு வேணால் போக முடியுங்க. டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐன்றது அதில் ஒரு ஸ்பெஷலைசேஷன். அப்போ அதில் மட்டும்தான் அவன் போக முடியுங்க. அண்ணா அவங்களாம் இதுக்குள்ளே போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா வந்து கம்பெனிக்காரனு கேட்பான், ஏப்பா டேட்டா சயின்ஸ் முடிச்சுக்க நீ ஏன் நெட்வொர்க்கிங்கில் வரும்னு கேட்பான். ஆனால் சிஎஸ்சி பையனை அப்படி கேட்க மாட்டாங்க. அதனால் வந்து என்னுடைய அட்வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தாங்க, ஓகேங்களா? ஆன் தி அதர்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து யூஜி பார்த்தீங்கன்னா வந்து நீ எல்லாத்தையும் படிச்சுக்கோ, பிஜி மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எப்படி இருக்குது, எம்பிபிஎஸ் எல்லாம் படிப்பாங்க. ஸோ ஹையர் ஸ்டடீஸாக வந்து அவங்க அடுத்த லெவலில் வந்து எம்பிபிஎஸ்க்கு அடுத்த லெவலில் எம்எஸ் படிக்கும் போது ஒரு ஸ்பெசிஃபிக்காக எடுத்து படிப்பாங்க. ஆமாம், இஎன்டி இல்லை ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லிங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங்லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்ற இந்த டிகிரியை படிச்சுட்டு மாஸ்டர்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ் பண்ணால் செம்ம வேல்யூ. அந்த மாதிரி தான் படிக்கணும். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நம்புறேங்க. இது வந்து லைக் ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச ஒரு பெரிய நம்பிக்கையோட முடிக்கிறேங்க. உங்களுக்கு ஏதாவது வந்து லைக் கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போய் போஸ்ட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். நன்றி சார். நன்றிங்க. என்கிட்ட படிச்சு நேர்மையா வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.